Hi everyone, this is Arun from Joe's IAS Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெகுலரா நம்ம வந்து TNPSC AE மற்றும் JDO தேர்வுக்கான 1 minute 1 formula அப்படிங்கிற ஸ்மார்ட் சீரிஸ் வந்து கொண்டு போயிருக்கோம். நம்ம ஜோஸ் IAS Academy வந்து இன்னைக்கான 1 minute சீரிஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஆயிலர்ஸ் பக்கிங் லோட் ஃபார்முலா கண்டிஷன் பேஸ் பண்ணி காலமோட கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த காலமோட ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டாகவும் அனதர் எண்ட் ஃப்ரீ எண்டாக இருந்துச்சு. ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாகவும் அனதர் எண்ட் ஃப்ரீ எண்டாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக பக்லிங் லோட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, இதில் ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு ரெண்டு ஃப்ரீ எண்டாகவும் இருந்துச்சுன்னா LEயோட வேல்யூ மாறும். LEனா என்னது? எஃபெக்டிவ் லென்த் ஈக்குவல் டு 2L அப்படின்னு இருக்கும். எஃபெக்டிவ் லென்த் ஈக்குவல் டு 2L. நார்மலாக பக்லிங் லோட் ஃபார்முலா என்ன? பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LE த ஹோல் ஸ்கொயரா? இதான ஃபார்முலா. இப்போ LEக்கு பதில் என்ன போடணும்? நம்ம 2L த ஹோல் ஸ்கொயர் போடுவோமா? இப்போ இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு அப்படின்னா 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4L ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதுக்கு பதில் என்ன ஆகும்? 4L ஸ்கொயர்னு வருமா? அதான் ஃபார்முலா. பை ஸ்கொயர் EI டிவைட் பை 4L ஸ்கொயர். இது மனப்பாடம் பண்ணாதீங்க, இந்த கண்டிஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு ரெண்டு ஃப்ரீ எண்டாகவும் இருந்துச்சுன்னா LE ஈக்குவல் டு 2L. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு டேரக்டாக அந்த ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சோமா? பை ஸ்கொயர் EI டிவைட் பை LE த ஹோல் ஸ்கொயர். அதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இன்னொரு டைம் சொல்லலாமா? ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு ரெண்டு ஃப்ரீ எண்டாகவும் இருந்துச்சுன்னா LEயோட வேல்யூனா 2L. அப்போ பக்லிங் லோட் ஃபார்முலா பை ஸ்கொயர் EI டிவைட் பை 4L ஸ்கொயர். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். அடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி ஆர்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.